ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தி டிஎஃப் டேரட் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் இந்த டேரோ கார்ட்ஸில் நான் என்னது உங்களுக்கு இந்த செக்ஷனில் வைக்க போனேன்னா, எஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இது எர்த் சைனுக்கான ரீடிங் தான், இந்த வீக்குக்கான ரீடிங். எஸ், உங்கள் எனர்ஜிஸ் பார்க்கலாம், உங்கள் பார்ட்னர்ஸோட எனர்ஜிஸ் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் எஸ், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது எந்த சைனை வச்சு பார்க்கணுன்னு உங்கள் சன், மூன், ரைசிங்கை வச்சு நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். உங்களோட நேம் இனிஷியலை வச்சு நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லக்கணத்தை வச்சு பார்க்கணுன்னாலுமே நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் லக்கணங்கிறது மெயின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ராசியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. எஸ், உங்களுக்கு அக்கார்டிங் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். நான் கார்ட்ஸ் முதல்ல எடுக்கேன். தேங்க்யூ. earth sign, a second. Oh, super. New beginning, restart, healing, growth. Growth சொன்னே. Bottom of the deck 6 of wands இருக்குது. 6 of pentacles, sorry. குட் கர்மா. சரி, ஒரு சில பேருக்கு இருக்குது குட் கர்மா. தேங்க்யூ. எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபைட் ஆக போகிறீங்க நீங்கள் இந்த வீக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜஸ்டிஸ், நான் சொன்னேன் பாருங்கள், ஜஸ்டிஸ்க்கான கார்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று கிடைக்க போகுது. மைட் பி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு. குட் கர்மா நான் சொன்னேன். பேலன்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரப்போகுது ஒரு சில பேருக்கு. எஸ், இந்த பேலன்ஸ் டெம்பரன்ஸ் ஹீலிங்க்கான ஒரு சில பேருக்கு வீக்காக கூட போகுது. சரியா? பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு இருக்குது ரொமான்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், என்னது நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி. எஸ், நான் டெவில் கார்ட் நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பாசிட்டிவானது தான். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு, உங்கள் பர்சனை பற்றி நெகட்டிவான திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். ஃபைனான்ஷியலி உங்கள் ரெண்டருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அதுவும் உங்களுக்கு சார்ட் ஆக சான்சஸ் எனக்கு இங்கே தெரியுது. சரியா? உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைக்க போது ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது. இது மேரீடாக இருக்கட்டும், அன்மேரீடாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவானது தான். ஜஸ்டிஸ், ஏதாவது கோர்ட் கேஸ் போய்ட்டுருக்குது, ஏதாவது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு போய்ட்டுருக்குன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்சஸ். அதுக்கு பக்கத்துலேயே இந்த கார்டு வந்திருக்கு. நான் ஆக்சுவலி அதில் இது பண்ணல, ஃபோக்கஸ் இப்போ தான் பார்க்கேன். நியூமுன்னு ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. எ டைம் டு கிவ் ரேதர் தென் டேக். எஸ், இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பியூட்டிஃபுல்லான டைம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எ டைம் ஃபார் ஹீலிங், ஒரு சில பேருக்கு ஹீலிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? Time to go. ஓகே, இந்த டைம் உங்களுக்கு பர்ஃபெக்டானது. ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்காண்டி பண்ணலாம். இது உங்களுக்கு பர்ஃபெக்டான டைம் சொல்கிறாங்க. பாருங்க, ஏதாவது ட்ராமாஸ் உங்களுக்கு போய்ட்டுருக்குது, ஏதாவது இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி ஏதாவது போய்ட்டுருக்குதுன்னா அதுக்கான எண்டிங் வரப்போகுது. சரியா? அந்த ப்ராப்ளத்துக்கான எண்டிங் வரும், இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காதீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காதீங்க, தூங்குங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க.
அதுதான் இங்கே ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகணும் தேவையில்லை, நம்ம டென்ஷன் எடுக்கக்கூடாது, டென்ஷன் தான் கொடுக்கணும். சரியா? அது ஸ்பிரிட்ஸ் சொல்லலை, நான் அதை சொல்கிறேன். லாயல் ஹார்ட் பாருங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்க லாயல் ஹார்ட், நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவங்களா இருக்கலாம். இல்லைன்னா இது ஒரு சில பேருக்கு புதுசாக கனெக்டும் ஆகலாம். எஸ், சம்திங் எண்டிங் அண்ட் நியூ பிகினிங்ஸ் இருக்கலாம். இது உங்களுக்கு அக்கார்டிங் நீங்கள் எடுங்க. சரியா? ரொம்ப லாயலாக தெரிவாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஒரு சில பேருக்கு நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அந்த பர்சன் பர்ஃபெக்டாக இல்லையான்னு அவங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். உங்கள் பர்சன் லாயலானதுனால. சரியா? ஹாப்பி நான் சொன்னேன், ஹாப்பியாக தான் இருக்கணும். நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். யாருக்கும் நம்ம டென்ஷன் எடுக்கக்கூடாது. சரியா? ஹாப்பியாக தான் இருக்கணும். ஹாப்பியாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? குட் டைம். சரியா? ஜஸ்டிஸோட எனர்ஜிஸ் வந்துருக்குது. எஸ், கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கலாம் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து. ஓகே, விழுந்திருக்குது நிறைய ஆல்ரெடி. சரி, இதே எடுக்கலாம். நீங்கள் அவங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய லைட்டு மாதிரியாக, அவங்க லைஃபுக்கு வழிகாட்டி மாதிரின்னு சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர். நீங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அண்டு நீங்கள் ஒவ்வொரு பிளானிங்கும் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். லிட்ரல் மீனிங் எடுக்காதீங்க. எஸ், நான் அதான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளானிங் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது அட்வைஸ் கொடுக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஒரு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் டு see. ஓகே, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இது டிஸ்டன்ஸ், ஒரு சில பேருக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கூடையே இருக்கலாம். நிறைய ட்ராவல்ஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து இருக்குது. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அந்த ட்ராவல் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ரொம்ப வேணுமா, நிறைய லாங் டைமுக்கும் வேணுமா ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நிறைய பேஷனாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேஷனபிளானதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பேஷனாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்குதான். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. சரியா? இது ரொம்ப எமோஷ்னலான மெசேஜஸ் ஒரு சில பேருக்கு. சரியா? நான் அதாவது உயிரோடு இருந்தாலும் செத்தாலும், அதாவது ஒரு மாதிரி சோல்மேட்ஸ் கிடைக்குமா இந்த லைஃப் டைமில், உங்களை மாதிரி கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், எமோஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. சரியா? செத்தாலுமே அவங்க உங்களை மாதிரி ஒரு சோல்மேட்ஸை பார்க்க முடியாது. நீங்கள் செத்தான்னு இல்லை, அவங்க செத்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்கிறாங்க. சரியா? திரும்ப ரீபர்த் ஆகணும்னு நினச்சாலுமே உங்களை மாதிரி ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். சரியா? எஸ், இது உங்களோட கைகள் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்கள நோக்கி போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்களோட ஹேரை டச் பண்ணனா அந்த எனர்ஜிஸ் ஆரா ரொம்ப கிளென்ஸ் பண்ணுதா, அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் என்னென்ன வேலைலாம் அவங்கள டச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர். கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ரீகன்சிடர், ஒரு சில பேருக்கு ரீகன்சிடர் ஏதோ பண்ணணுமா பாருங்கள். ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க, பண்ணிகிட்டே இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. சக்ஸஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது உங்களுக்கு சஜஷன் கேட்கணுன்னா கேட்கலாம்.
அண்டு எஸ் ஜஸ்டிஸ் எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டுருக்கா. நீங்கள் உங்கள் ஒர்க்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் எஸ் யூனியனில் இல்லைன்னா, அதாவது செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதை தான் இந்த வீக்குக்கான ரீடிங் உங்களுக்கு சொல்லுது. சரியா? கொஞ்சம் நான் இந்த மெசேஜஸும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹேண்ட் ரிட்டன். தேங்க்யூ. லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பண்ணிகிட்ருங்க. அதான் டோன்ட் ஸ்டாப்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஷைன் ஆக போகுது. இல்லைன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகலாம் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கான கார்டு வந்திருக்கு. ஸ்பீக் யுவர் மைண்ட். ஓப்பனாக பேசுங்க, உங்களுக்கு என்ன பேசணுமோ. இன்னும் அவங்களோட எனர்ஜி பிளாக் அண்ட் ஒயிட். அகெயின் ஃபீமேல் அண்ட் மேல் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஜூன் மந்த் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. மைட் பி இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு சில பேருக்கு ஜூன் மந்த்து கூட கிடைக்கலாம். இல்லைன்னா ஜூன் மந்த் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டான மந்த்தாக இருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் மந்த்தாக போகுது. ஸ்டேபிலிட்டிஸ் கிடைக்க போகுது. உங்களுக்கு வீக்லிக்கான ரீடிங் தான். எஸ், நான் மந்த்து சொல்கிறேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மந்த் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதாவது போக சான்சஸ் இருக்குது. சப்போர்ட்டும் இருக்குது. பெரிய மேஜர் லெவலில் இருக்காது, சின்ன லெவலில் தான் இருக்கும். சரியா? இது உங்கள் பார்ட்னருக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கலாம். பாருங்கள், ஹீலிங் கிடைக்கிது. அதனால் ஏதாவது செக்கப் இருக்கலாம். ஓகே. எக்ஸை கேன்சல் பண்ணணுமா? உங்கள் லைஃப்பில் ஏதாவது எக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நிறையா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. சரியா? எக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். லவ் யூ சொல்கிறாங்க. உங்களுக்கு மைட் பி ஒரு சில பேர் ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. ப்ரொப்போஸ் யார் பண்ணுவாங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரிட்டன் ஐ லவ் யூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ். மெடிடேஷன் பண்ணுங்கள். சரியா? மெடிடேஷன் இந்த வீக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி வந்துட்டுருக்குது. ஒரு சில பேருக்கு சனி திசையும் போயிட்டுருக்குது. சரியா? ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வேண்டாமா, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ரோஸ் பாருங்கள். ரோஸ் ஹீலிங் ஒரு சில பேருக்கு பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ரோஸ் கொடுக்கலாம் கிஃப்ட்டை. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏப்ரல் மந்த் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. மைட் பி ஒரு சில பேருக்கு இந்த ஏப்ரல் கூட சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே. ஏதாவது டெஸ்க்டாப் ஒர்க் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில பேருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் பார்ட்னருக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு டிசம்பர் மந்த் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இது முடிஞ்ச டிசம்பராக கூட இருக்கலாம், இல்லைன்னா வர அப்கமிங் டிசம்பர் கூட இருக்கலாம். சரியா? ஹெச்ஆர்டிஎல் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கலாம். டீச்சருக்கான அறிகுறியும் தெரியுது. டீச்சிங்க்கான லைனும் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்கு கிடைக்கலாம். ஒர்க்கை வச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கிளாஷஸ் இருந்துன்னா அது கூட ரிலீஸ் ஆகலாம். பாருங்கள், ஷவரிங் அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். ஓகேப்பா, பிளஸ்ஸிங்ஸ்க்கு தான் நான் பிளஸ்ஸிங் போட்டிருக்கேன். பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது டெஃபினட்டாக. சரியா? ஆர்கேஞ்சல் ரஃபியால் ஹீலிங். ரஃபியால் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ரஃபியால் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஒரு சில பேர் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் இருக்கீங்க. சரியா? அதான் இங்கே மெசேஜ் கொடுக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ் கைஸ். பாப்பா.